18 வயசு கீழே இந்த மாதிரி படங்கள் பார்க்காதீங்க. 18 வயசு கீழேன்னா அங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் போய் பார்க்குறது சொந்த ரிஸ்கில் தான் அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? ஒரு சில படங்கள் வந்து நான் சொல்கிறது, இந்த படம் செம்ம அருவருப்பாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது, ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நான் ரிவ்யூ பண்ணுற படத்தோட இதை வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், வார்னிங் கொடுத்துட்றேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பார்க்குறது பார்க்காது உங்களோட விருப்பம். கேட்குறீங்களா, ஏன் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு. எவ்வளோ பேர் கமெண்ட்ல என்கிட்ட வந்துட்டு பத்தலை ப்ரோ இன்னும் பயங்கரமான படத்தை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க தெரியுமா. அவங்களுக்கு போயிட்டு நான் போய் கஷ்டப்பட்டு தேடி அந்த படத்தை பார்த்துட்டு நானே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதாங்க, சீரியஸ் சொல்கிறேன். இப்போ வெட்டு குத்து அது இதெல்லாம் வந்து நான் அசால்ட்டாக பார்ப்பேன், எனக்கு பயம் கிடையாது. அப்படியும் மீறி ஒரு சில படங்கள் வந்து என்னையே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. பார்த்துட்டு வந்து நான் ரிவ்யூ பண்ணிடுவேன். இந்த மாதிரி இருக்குதுங்க படத்தில் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி படம்லாம் கொண்டு வந்து நான் கொடுக்கறது ஸ்ட்ராங்கான ஆளுங்களுக்கு, இந்த உலகத்தில் என்ன மாதிரி படம்லாம் இருக்குது பாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சரிங்களா? யாரும் தப்பாக அதை நினச்சிக்காதீங்க, ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. உங்களால் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், முடியலையா பார்க்காதீங்க, அவ்வளோதான். நான் உங்கள் கிரேசி ஜி.